Assalamualaikum friends, welcome to NJF Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் சீசனிங் ஹர்ப்ஸ், அதாவது இட்டாலியன் ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பீஸா, மேகி, பாஸ்தா, பன்னீர் பட்டர் மசாலா எல்லாத்துக்குமே சீசனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நம்ம இட்டாலியன் ஹர்ப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு ஒரிஜினல் லீவ்ஸும் பேசில் லீவ்ஸ் தான் முக்கியமாக தேவைப்படும். அதாவது ஓமவல்லி இலைகள், துளசி இலைகள், இது ரெண்டும் தான். இது நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு அது ஈரம் ஒஞ்சின பிறகு நீங்கள் இந்த ஓம இலைகளை தனித்தனியாகவும் துளசி இலைகளை தனித்தனியாகவும் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பருத்தி விட்டு காய வைங்க, அப்போ தான் உங்களுக்கு காயும். இது ஒரு 4 நாள் வரையும் காயணும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து பருத்தி வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனியாகவே ஓமவல்லி இலைகள் தனியாகவும் துளசி இலைகள் தனியாகவும் பவுடர் பண்ணிக்கலாம். ஆனால் இத்தாலியன் ஹர்ப்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு துளசி இலைகள், ஓமவல்லி இலைகள், மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து காய வச்சு அரைச்சா தான் நம்மளுக்கு இத்தாலியன் ஹர்ப்ஸ் கிடைக்கும். இது எப்படி நம்ம வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கலாம். இல்லை உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரையாக வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வறுத்து காமிக்கிறேன். இப்போ வெயிலில் காய வச்சு அரைக்கிறதா நீங்கள் இந்த பொருட்களை அப்படியே வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணிக்கோங்க. ட்ரையாக தான் வறுக்கணும். இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டை புதுசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இலைகளை கையால் தொட்டு பார்க்கும்போது அது நல்லா நொறுங்கி தூளாகணும். கையால் நசுக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துருக்கணும். பாருங்கள் எப்படி வறுபட்டுருக்குன்னு. இப்போ நம்ம இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடராக அடிக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி லைட்டாக நரன்னு கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். கடைகளில் வாங்குறது இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இத்தாலியன் ஹர்ப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னர் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம், அதுக்கு வீணாகாது. இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம எப்படி இத்தாலியன் ஹர்ப்ஸுக்கு ட்ரையாக வறுத்தோமோ அதே மாதிரி காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ட்ரையாக வறுத்துக்குவோங்க. ஒரு 10 மிளகாவை எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி 1-2 பவுடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சில்லி ஃப்ளேக்ஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட வீட்டிலே செஞ்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒயிட் சாஸ் பாஸ்தா, பீஸா எல்லா கிரேவிக்குமே சீசனிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.